என்ன திருட்டு தபால் ஏதாச்சும் கிடைச்சிருச்சா? மேய்ஞ்சிட்டு இருக்கீங்க. இதுல அதுவெல்லாம் பிடிக்கிறதுக்கு வயசும் புது டெக்னாலஜி மூலையும் வேணும். கண்களை இடுக்கி கொண்டு மூக்கு கண்ணாடி பிரேமை மூக்கிலிருந்து தற்காத்து கொண்டார் மணியன். தனலட்சுமி பூச்சி பூச்சியாய் நெளியும் கணினி எழுத்துக்களை பார்த்து நகர்ந்து விட்டாள். அவளுக்கும் மூக்கு கண்ணாடி தான் தெளிவு தரும். அதிகாரம் இருந்துச்சு, திருடுனீங்க. இதுல முடியுமா? என்ன பெரிய அதிகாரம் போ. இப்போ இங்க இதுல சகஜம்னு சொல்றாங்க. இங்க அதுக்கெல்லாம் புது டெக்னாலஜி எல்லாம் தேவை. கணினியின் மானிட்டர் எழுத்துக்களால் நிறைந்திருந்தது. மின்னஞ்சல்கள் வரி வரியாய் நின்றிருந்தன. தபால்காரர் என்ற அதிகாரத்திலேயே கொஞ்சம் தபால்களை பிரித்து பார்த்திருக்கிறார் மணியன். படித்தும் இருக்கிறார். சுவாரஸ்யமாய் தென்பட்ட கடிதங்களை பின்தொடர்ந்தும் இருக்கிறார். செகடந்தாளி கிராமத்திற்கு அதிகபட்சமாய் 40 தபால் வரும். எலச்சிபாளையம் தபால்காரர் விடுமுறை என்றால் இன்னும் 20 கூடுதலாகும். தொடக்கப்பள்ளி, பஞ்சாயத்து தலைவர் என்று முக்கியமானவை ஒற்றை இலக்கத்துள் இருக்கும். அதெல்லாம் கவர்மெண்ட் சமாச்சாரங்கள். சுவாரஸ்யம் இருக்காது. அகவிலைப்படி உயர்வு, அரசு சாலை போட ஒதுக்கும் தொகை, கழிப்பறை கட்டாமல் இருக்க காரணங்கள் கேட்டு கடிதம், புது தெருவிளக்கு ஏன் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை என்று இருக்கும். உமா பெயரில் வந்த கடிதங்களில் சுவாரஸ்யம் இருந்ததை கண்டு கொண்டார். எதேச்சியாய் கடித கவர் ஒன்று ஒட்டப்படாமல் இருந்ததை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். அவசரத்தில் ஒட்டாமல் விட்டிருப்பார்கள் போல. சகஜமான நலம் விசாரிப்புதான். எதிர்த்தரப்பில் வேலை அமைந்து விட்ட சந்தோஷத்தை அக்கடிதம் சொன்னது. உமா பட்டப்படிப்பு ஆசிரியை பயிற்சி முடித்துவிட்டு வீட்டில் இருக்கிறவள். அவள் அப்பாவிற்கு நிலம், விவசாயம், தென்னந்தோப்பு கொஞ்சம் என்று உண்டு. படித்துவிட்டு கடிதத்தை ஒட்டி பத்திரமாக உமாவிடம் சேர்த்திருந்தார். என்னம்மா லெட்டர்? டீச்சர் ட்ரைனிங் பேட்ச்மேட். பொண்ணுதானே? ஆமாப்பா, மேரி ஏஞ்சல். கிறிஸ்தவங்க தான் நிறைய படிப்பாங்க. டீச்சர்கள்ல அவங்க தான் அதிகம். ஆனால் அக்கடிதம் எழுதியது ஏஞ்சல் இல்லை, தேவதை இல்லை, தேவன் தான். பெயரும் கூட தேவன். தேவதைக்கு தேவைப்பட்ட தேவன். அப்பாவின் கேள்விக்கு மேரி ஏஞ்சல் என்று பொய்யாய் பெயர் சொன்னது காதில் விழுந்தது மணியனுக்கு. அதுவே அதன் பின் உமா பெயருக்கு வந்த கடிதங்களை சற்றே உற்று நோக்க வைத்தது. பிரித்து பார்க்கவும் படிக்கவும் வைத்தது. கொஞ்சம் எச்சிலை தொட்டு இழுத்தால் பிரிந்து விட்டன தேவனின் கடிதங்கள். அல்லது கொஞ்சம் நீராவியில் பிடித்தால் கலண்டு கொண்டன. மறுபடியும் அரிசி சோற்று பருக்கையோ பசையோ வைத்து சுலபமாக ஒட்டி நல்ல போஸ்ட்மேனாக கடிதங்களை கொண்டு சேர்த்தார். பின்னால் வந்த தேவன் கடிதங்களில் சுவாரஸ்யங்கள் கூடிக்கொண்டே இருந்தன. தேவனும் உமாவும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் ஒன்றாய் படித்தவர்கள். தேவனுக்கு வேலை கிடைத்து விட்டது. அவளும் ஏதாவது வேலை கிடைத்தால் போய்விடுவாள். பட்டிக்காடு ரொம்பவும் போர் அடிக்கிறது. நூலகத்திற்கு கூட 5 கிலோமீட்டர் தாண்டி கருமத்தாம்பட்டி தான் போக வேண்டும். அண்ணன் வெள்ளிக்கிழமை சோமனூர் மீனாம்பிகா திரையரங்கில் படம் மாற்றுகிற நாளில் சோமனூர் போகிற போது தினத்தந்தி வாங்கி வருவான். மற்றபடி அவன் வார பத்திரிகைக்கு மாறுவானா என்று உமா காத்து கொண்டிருந்தாள். தொலைக்காட்சி, கைபேசி அதிகம் வராத காலம். பஞ்சாயத்து தலைவர் வீட்டில்தான் தரைவழி தொலைபேசி கூட இருந்தது. கடிதங்களில் உமா பெரும்பாலும் தன் தனிமையை பகிர்ந்து கொண்டிருந்தாள். தேவன் நகர வாழ்க்கையின் சுவாரஸ்யங்கள் பற்றி சொல்லிக் கொண்டே இருந்தான். கல்யாணராமன் படத்தில் கமலஹாசனின் பல்லு ரோல் சிறப்பாக இருந்ததையும் சொல்லி இருந்தான் ஒரு கடிதத்தில். 16 வயதினிலே இன்னொரு தரம் பார்ப்பதற்கும் கூட சோமனூர் தான் உமா போக வேண்டியிருந்தது. அதுவும் அது வரும் சமயம்தான். மெல்ல மெல்ல காதல் வார்த்தைகள் கூடிக்கொண்டு வந்த போதுதான் அந்த அதிர்ச்சி தகவலை உமா கடிதத்தில் சொன்னாள். செம்மாண்டம்பாளையத்தில் தென்னந்தோப்பு வைத்திருப்பவன் தன்ராஜ். பட்டப்படிப்பு படித்தவன். குடிகாரன் என்ற பட்டமும் அவனுக்கு இருக்கிறது. தென்னந்தோப்பும் தென்னங்களும் தன்ராஜும் பிடிக்கவில்லை அவளுக்கு. பட்டம், ஆசிரியை பயிற்சி எல்லாம் வீணானாலும் பரவாயில்லை. இப்போதே குடிகாரன் என்ற பட்டப்பெயர் உள்ளவனோடு திருமணம் செய்து கொண்டு காலம் தள்ள முடியாது. அவனை திருத்துவதும் கஷ்டம். காரணம், அவர்களின் தலைமுறையே குடியில் சம்பந்தப்பட்டது. திருத்த முடியாது என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். நான் என்ன பண்ணட்டும்? ஒரு கடிதத்தில் தேவன் கேட்டுவிட்டான். அட பாவி மனுஷா, மனச பறிகொடுத்துட்டேனே, புரியலையா? சரினா கூட குடிகாரனுக்கு வாழ்க்கைப்படுறதுல விருப்பம் இல்ல. அவங்க அப்பனே குடிச்சு குடல் கருகி அவங்க அம்மாவை விதவியாக்கினவன் தான். கடிதங்கள் தினந்தோறும் என்றான போது உமாவே பெரும்பாலும் வந்து கடிதங்களை பெற்றுக்கொண்டாள். மணியன் சோமனூரிலிருந்து வரும் கடிதங்களை பிரித்து உமாவின் கடிதங்களை தனியே வைத்து விடுவான். தனலட்சுமி இல்லாத நேரம் பார்த்து மாலையில் அவற்றை படிப்பான்.
திருட்டு தபால் படிக்கிறவனும் திருட்டு சகவாசம் வச்சிட்டு இருக்கவனும் ஒண்ணுதான் என்று மறைமுகமாய் ஒரு தரம் தனலட்சுமி சொன்ன பின் உஷாராகி விட்டான். ஆனாலும் தனலட்சுமிக்கு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. தேவன் கடைசியில் நாள் குறித்து விட்டான். உன்னால முடியாதுன்னு சொன்ன அப்புறம் நான் கண்ணை மூடிட்டு இருக்கிறது நம்ம பழகுனதுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. வெள்ளிக்கிழமை உங்க ஊருக்கு சாயங்காலம் வர்ற SMS பஸ்ல வந்துருவேன். அது எலச்சிபாளையம் போயிட்டு திரும்பி வரப்போ நீயும் ஏறிக்க. வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோவிலுக்கு வர்றதா சொல்லிட்டு வந்துரு. சந்தேகப்படுற மாதிரி இல்லாம வெறும் கையோட வா, பாத்துக்கலாம். அந்த கடிதம் வெள்ளிக்கிழமை காலையில் தான் வந்திருந்தது. தனலட்சுமி ஊரில் இல்லாத தைரியத்தில் உடனே பிரித்து படித்தவன் அவசரம் கருதி பசியால் நன்கு ஒட்டி உமாவிடம் உடனே சேர்த்து விட்டான். இன்னைக்கு தபால்காரர் சீக்கிரம் வந்துட்டாரா அம்மணி என்று கேட்டபடி உமா தகப்பன் ஒரு மரத்து தென்னங்கல்லுக்காக கிளம்பினார். அவருக்கு இழப்பு சீக்கு உண்டு. ஒரு மரத்துக்கல்லை ஒரு மண்டலம் குடித்தால் சரியாகிவிடும் என்று யாரோ சொல்லியிருந்தார்கள். உமா ரொம்பவும் பதற்றமாகத்தான் இருந்தாள். சாயங்காலம் SMS பேருந்து வந்ததும் கவனித்தார் மணியன். தேவன் அழகாகத்தான் இருந்தான். உமாவுக்கு நல்ல ஜோடி, இருவரும் நல்ல உயரம். தேவனை பார்த்து மணியன் சிரித்தார். தேவன் பயந்து போயிருப்பது தெரிந்தது. SMS பேருந்து எலச்சிபாளையம் போய்விட்டு திரும்பிய போது உமா வந்து விட்டாள். அம்மன் கோவில் விபூதி குங்குமம் அவள் நெற்றியில் மினுங்கியது. சுற்றிலும் பார்த்து கொண்டே பேருந்தில் ஏறி 4வது வரிசையில் உமா உட்கார்ந்து கொண்டாள். தேவன் சற்றே பயம் நீங்கியவன் போல் கடைசி வரிசையில் ஒடுங்கி உட்கார்ந்தான். மணியனை பார்த்ததும் தேவனின் முகம் இருளடைந்தது. இந்த ஆள் அடிக்கடி தென்படுகிறானே என்ற விசனம். உமாவின் பக்கம் சென்ற மணியன் அவள் கையில் 500 ரூபாய் நோட்டொன்றை வைத்து அழுத்தினார். மகராசியா இரம்மா, மெல்லிய குரலில் சொன்னார். அவள் பயத்தை உள்ளடக்கிக் கொண்டு திருப்பி கொடுக்க எத்தனித்தவள் பின் தயங்கி மௌனமானாள். தேவன் மணியனின் முகத்தை இருளுடன் பார்த்தான். திருட்டு தபால் இல்ல, நெஜ தபால் ஒண்ணு வந்திருக்குதானோ. மின்னஞ்சலை பார்த்தபடி சொன்னார் மணியன். நம்ம பையனை திருட்டு பையன்பீங்க, அவனா எழுதியிருக்கான். நம்ம பையன் மணியானவன். உமாவோட பையன் எழுதியிருக்கான். அமெரிக்காவில கம்ப்யூட்டர் இன்ஜினியர். ஆமா, செகடந்தள்ளிய விட்டு 15 ஊர் வேலைக்குன்னு மாறி வந்து வயசான காலத்துல இங்க இருக்கோம். நம்மள உமா பையன் கண்டுபிடிச்சு இமெயில் அனுப்பி இருக்கான். யாரு உமா? திருட்டு கடிதாசில அது மாதிரி சுவாரஸ்யமா இருந்தது இல்லைன்னு சொல்வேனே, அந்த உமாவோட பையன் தான். என்ன திருட்டு கடிதாசி படிச்ச தபால்காரனுக்கு அவன் வந்து உத கொடுக்க போறானா? எங்க அம்மாவுக்கு மொய் கொடுத்த ஆசீர்வாதம் பண்ணின ஒரே ஆள் நீங்க தான். இங்க அமெரிக்காவில ஏதாச்சும் விசேஷம்னா வர்ற நம்ம கொங்கு நாட்டுக்காரங்க குழந்தைங்க கிட்ட ஏதாச்சும் குடுக்கறப்போ இந்தா மொய்பாங்க. எங்க அம்மாவை வாழ்த்தி மொய் கொடுத்த ஒரே ஆள் நீங்க தான். உங்களை அடுத்த வாரம் கோயம்புத்தூர் வர்றப்போ பார்க்க வருவேன். போன வாரம் என் பொண்ணுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு தான் உங்க மொய் பத்தி அம்மா சொன்னாங்கன்னு எழுதியிருக்கான். உங்க ஆசீர்வாதம் தான் அவங்கள அந்த பட்டிக்காடை விட்டு துரத்தி இருக்கு. இல்லன்னா எங்க அம்மா என்ன ஆயிருப்பாங்கன்னு எழுதியிருக்கான். அந்த அமெரிக்க பையன் போன் நம்பர் கேட்டிருக்கான். அவங்க அம்மா போன் பண்றான்னு சொன்னாங்களாமா. உங்க மொய் ஆசீர்வாதம் நல்லா தான் இருக்கு. எப்போதோ கேட்ட குரலை மீண்டும் கேட்க ஆவலாக இருந்தால் தனலட்சுமியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.